இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். ஸோட ஷெல்ஃப், கபோர்ட், வார்ட்ரோப் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக அடுக்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன உடன் கபோர்ட், பீரோ. இது வார்ட்ரோப் மாதிரி கிடையாது, வரிசையாக ஷெல்ஃப்ஸ் இருக்கும். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சுருக்கவங்க இல்லை ஸ்டீல் பீரோவில் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் 4-5 ரேக்கில் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்றதையும் பார்க்குறீங்க. ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு சேரும். கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அவங்க எடுத்துப்பாங்க, கலையவே கலையாது. இந்த மாதிரியான சிம்பிள் ஆர்கனைசர்ஸ் சின்னதாக ஹேண்டியாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இது ஆர்டினரி ட்ரே தான், நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே கூட பண்ணலாம். நான் எந்த கார்ட்போர்ட்ஸையும் நான் கன்வெர்ட் பண்ணலை ஆர்கனைசராக. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டி சாரும் பாருங்கள் கபோர்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வெளியே எடுத்து அதை கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை ஃபோல்ட் பண்ணி முதல்ல வச்சிடலாம். இப்போ நான் பாய்ஸ் கபோர்டு ஆர்கனைசேஷன் தான் காமிக்க போகிறேன். எப்படி ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம ஷர்ட்டோட 2 ஃபோல்டிங்கை அதே மாதிரி பண்ணிடணும். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதை மொத்தமாக ஒரு ஃபோல்டிங் பண்ணாமல் இந்த மாதிரி 2ஆக நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ சைஸை அப்படியே குறைக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக பாருங்கள் 5th ஃபோல்டிங்கை இந்த மாதிரி மடிச்சிட போகிறோம். ஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக ஆகிடும். ஸ்லீவ்ஸ் இருக்க பனியன்ஸ், ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ் அது எல்லாமே வேறு வேறு மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட் பாருங்கள், அதே மாதிரி தான். ஃபுல் ஸ்லீவ்ன்றது முழுக்க நீளமாக வரும். அந்த எண்டு வரைக்கும் நம்ம அதையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணுவோம். இது ஆஃப் ஸ்லீவ்ன்றதுனால பாதியிலே இதையும் சேர்த்து நம்ம மடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி மடிக்கிறது, திக்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஷர்ட்ஸ் மட்டும் நான் எல்லாமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம கபோர்டில் வைக்கிறோம் அப்படின்னா நிறைய இடம் பிடிக்கும், பார்க்கும் போதே தெரியும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஷர்ட் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய ஷர்ட்ஸ் பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 ஷர்ட்ஸ் வரைக்கும் இந்த பேஸ்கெட்டில் வைக்கலாம். நான் இதில் எல்லாத்தையுமே அடுக்கிடுறேன். பாருங்கள், எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. எது வேணுமோ அந்த ஷர்ட்டை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். வைக்கிறதும் அதே மாதிரி ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இன்னும் தள்ளி இன்னும் கூட 2 ஷர்ட் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு பாருங்க. ரொம்ப காம்பேக்டா, ரொம்ப கன்வீனியன்டான ஆர்கனைசர் இது. இந்த பேஸ்கெட் இல்லைன்னா நீங்க ட்ரேஸ்ல கூட இதே மாதிரி அடுக்கிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் பாருங்க. இது பனியன் கிளாத்ன்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்னும் குட்டியாயிடும். நம்ம யூஸ்வலாக மடித்து மேலே ஸ்டாக் பண்ணோம்னா அடியிலேருந்து குழந்தைங்க எடுக்கும்போது கலைஞ்சிரும். அதே மாதிரி தான் இதையும் ஃபோல்ட் பண்ணிட்டு பாருங்க, சேம் ஃபோல்டிங் மெத்தட் தான். ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக ஆகிடும். நெக்ஸ்ட் பேண்ட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபோல்டு ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி எல் ஷேப்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பாப்புலர் ஷாப்ல இந்த மாதிரி தான் மடிச்சு வச்சிருந்தாங்க. இது காட்டன் பேண்ட்ஸ் நம்ம வைக்க முடியாது, ஆனால் குழந்தைங்க கிட்ட நிறைய ஜீன்ஸ் பேண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இப்போ அந்த இடத்த அப்படியே இது உள்ள நம்ம விட்டுற போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம்ஸ் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபோல்டிங் மெத்தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், நிறைய இடம் நமக்கு சேவ் ஆகும். சூப்பராக இருக்குது பாருங்க.
இதே மாதிரி நம்ம டிஷர்ட்ஸ்லாம் கூட ஃபோல்ட் பண்ணலாம். அதுவும் நான் அந்த மாதிரி ஷாப்ஸில் தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோல்டிங் மெத்தட் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு தனி அப்லோடாக உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து இந்த ஷர்வானி அதெல்லாம் நம்ம வேறு எப்படியும் மடிக்க முடியாது. அதே மாதிரி வச்சுருக்கேன். ஓவர் கோட்ஸ், பிளேசர்ஸ், ஷர்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட்ஸ், டெய்லி யூசஸ், பனியன்ஸ், ட்ராயர்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸையும் பாருங்கள், மடித்த உடனே ரொம்ப கொஞ்சமாக தெரியும். உங்களுக்கு காமிச்ச அந்த கபோர்டு கீழே வந்து இந்த மாதிரி ஷீட்டு போட்டிருக்கேன். பேப்பர் போடலை, அது குழந்தைங்களுக்கு இழுக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் வேணா இங்கே ஒரு டபுள் டேப்போ இல்லை செலோ டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இது உட்டன் ஷெல்ஃப்ன்றதுனால வச்சுட்டாரு. அழகாக வச்சாச்சு. ஆமாம், இந்த மாதிரி தொங்க விட்டாச்சு. எல்லாமே இது உள்ளே அடுக்கிட்டேன். இந்த 4-5 ஷெல்ஃப் கபோர்டே பத்தாமல் இருந்தது. இப்போ கீழே இடமும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது எடுக்கிறது. ட்ரேஸு இது எல்லாமே இந்த ஹைட் இருக்க குழந்தைங்க ஈஸியாக எடுக்கலாம், இல்லை நம்மளும் எடுத்து கொடுக்கலாம். ஷர்வானி, தோத்தி, டெய்லி யூஸ் எல்லாமே நான் தனியாக வச்சுருக்கேன். கடைசி ஷெல்ஃப் பாருங்கள், நிறைய இடம் இருக்குது. சாக்ஸ், இன்னர்ஸ், கர்ச்சீஃப்ஸ் இதெல்லாம் வைக்கிற டிஐஒய். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் வைக்கிறது. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இடம் இருந்ததுனால கேம்ஸ் எல்லாமும் வச்சாச்சு. சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து ஷீட்ஸ் போட்டுக்கோங்க. மட்டும் இல்லை, எடுத்து வைக்கிற மெயின்டெனன்ஸ் எல்லாமும் ரொம்ப ஈஸி. இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.